ஒரு சின்ன பொண்ண நைட் கிளப்ல சேர்த்துடுறாங்க. அது மட்டும் இல்லாம கிளப்ல அவளுக்கு பயங்கரமான வேலை குடுக்குறாங்க. தட்டு எடுத்து வைக்கிறது, பாட்டில் எடுத்து வைக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒழுங்கா வேலை செய்யலன்னா பாட்டில தூக்கி தலையில மண்டைய உடைக்கிறது, இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு. எதனால இப்படி ஆயிருக்கும் அப்படின்னா, இவங்க அம்மா ரொம்ப பெரிய அமௌண்ட்க்கு கடன் வாங்கியிருப்பாங்க. உடனே கடன் கொடுத்தவங்க அவங்க ஆள் அனுப்பி உடனே அந்த பணத்தை வாங்கிட்டு வர சொல்லி கேட்டிருப்பாங்க. ஆனா அவங்க அம்மாவால அந்த பணத்தை அப்ப கொடுக்க முடியாது அப்படின்றதுனால அங்க வந்தவரும் அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிடுறாரு. நீங்க எப்ப பணத்தை குடுக்குறீங்களோ அப்ப வந்து குழந்தைய வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி தூக்கிட்டு போயிடுறாங்க. அம்மா கிட்ட இருந்து பிரிச்சுட்டு போன அந்த குழந்தையும் பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டே தன்னோட அம்மா கிட்ட போணும் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கா. அந்த மாதிரி சமயத்துல அவங்களோட காரும் அங்க சிக்னல்ல நிக்கவும் இந்த குழந்தை இவர்கிட்ட இருந்து தப்பிச்சு வேகமா ஓடியும் போயிடுறா. நேரா போய் தன்னோட வீட்ல அம்மா இருக்காங்களான்னு சொல்லி செக் பண்ணி பசி இருந்தனால ஃப்ரிட்ஜ்ல திறந்து அங்க இருந்து ரைஸ் கேக்லாம் எடுத்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க அம்மாக்காக வெயிட் பண்றா. இன்னொரு பக்கம் அவங்க அம்மா காசு ரெடி பண்றதுக்காக போயிருந்திருப்பாங்க. ஆனா அந்த பக்கம் இவங்க இல்லீகலான ஒரு ரெசிடென்ட்டா இருந்தனால அவங்க அம்மாவையும் போலீஸும் புடிச்சிட்டு போயிடுறாங்க. அந்த நேரத்துல தன்னோட பொண்ணை கூட்டிட்டு போனவர்கிட்ட சீக்கிரமா கொஞ்ச நாள்ல எனக்கு தெரிஞ்சவர் இந்த பணத்தெல்லாம் கொடுத்துட்டு குழந்தைய கூட்டிட்டு போயிடுவாங்க. அதனால நான் திரும்பி வர வரையும் அந்த குழந்தைய கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க. அவர் வந்தோடனே அவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கெஞ்சி கேட்கவும், வேற வழி இல்லாம என்னதான் இவருக்கு இந்த குழந்தைங்கலாம் பிடிக்காது அப்படின்னாலுமே அந்த குழந்தைய பார்க்கவும் பாவமா இருக்கு அப்படின்றனால கொஞ்ச நாளைக்கு அந்த குழந்தைய அவர் கூடயே வச்சுக்கிறாரு. அந்த குழந்தை பண்ற சேட்டெல்லாம் அவருக்கு பிடிக்காம இருந்தாலும் எப்ப யாராவது போன் பண்ணி இந்த குழந்தைய கூட்டிட்டு போவாங்க அப்படின்ற மாதிரியே வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கேத்த மாதிரி அவங்க அம்மா சொன்ன ஒரு அங்கிளும் கால் பண்ணி இன்னும் 2-3 நாள்ல நான் வந்து குழந்தைய கூட்டிட்டு போவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த மாதிரி சமயத்துல சரி குழந்தை எப்படி தனியா அனுப்புறது அப்படின்றனால அந்த குழந்தைய கடைக்கெல்லாம் கூட்டிட்டு போய் அந்த குழந்தைக்கு தன்னால பெரிய அளவுல பெரிய பட்ஜெட்ல Dress வாங்கி கொடுக்க முடியலனாலும் கம்மியான விலையில சந்தோஷமா வாங்கி தராரு. அந்த குழந்தைக்கு பிடிச்ச சாப்பாடு எல்லாமே வாங்கி தரது மட்டும் இல்லாம அந்த குழந்தையோட ஆசையும் நிறைவேத்துறாரு. கூட சீக்கிரத்துல அந்த நாளும் வருது. அந்த அங்கிளும் காசை கொடுத்துட்டு அந்த குழந்தையும் அப்படியே கூட்டிட்டு போயிடுறாரு. அடுத்த நாளே அந்த குழந்தைய கொண்டு போய் ஒரு நைட் கிளப்ல வித்துடுறான். யாருமே படாத பாட அந்த குழந்தை பட்டுட்டு இருக்கு. இந்த மாதிரி சமயத்துல அந்த குழந்தை ஏதோ ஒழுங்கா கிளீன் பண்ணலன்னு சொல்லி குடிக்கார ஒருத்தன் அந்த பாட்டில தூக்கி அந்த குழந்தை மேலே அடிச்சிடுறான். அந்த குழந்தைக்கு அதிகமா ரத்தம் ஊத்திட்டே இருக்கு. இருந்தாலுமே அந்த நைட் கிளப்ல இருக்க லேடி ஹாஸ்பிடலுக்கு எல்லாம் போக வேணாம்னு சொல்லி அவசரத்துக்கு அவங்க கிட்ட இருந்த மருந்தை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி சமயத்துல தான் அந்த குழந்தைக்கு ரொம்பவே கஷ்டமாகி உடனே கொஞ்ச நாளா இருந்த இவர்கிட்டயும் அந்த குழந்தை போன் பண்ணி இந்த மாதிரி நான் ரொம்பவே டார்ச்சர் அனுபவிச்சுட்டு இருக்கேன், என்ன எப்படியா வந்து கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி அந்த குழந்தை அட்ரஸையும் சொல்லவும் அந்த குழந்தையோட அழுகு குரலையும் அந்த குழந்தையோட கஷ்டத்தையும் தாங்கின அவரு உடனே அங்க இருந்து வேகமா கிளம்பி அந்த நைட் கிளப் முன்னாடி வந்து நிக்கிறாரு. கண்ணாடி எல்லாம் உடைச்சிட்டு அந்த குழந்தைய அங்க இருந்து காப்பாத்திட்டு இனிமே உனக்கு எந்த கஷ்டமும் வராம நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லவும் கொஞ்ச நாள் அவர் கூட பழகிருந்தாலுமே அந்த குழந்தை வச்சிருந்த பாசம் உண்மையா இருந்தனால இவராலையும் இந்த விஷயத்தை கடந்து போக முடியல. அப்பாவா இல்லனாலும் அப்பா மாதிரி அந்த குழந்தைய நல்லா பாத்துக்கிறாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.